ஒரு காலத்தில் மிகப்பெரிய அறிவாளியான ஒரு அறிஞர் வாழ்ந்து வந்தார். அவர் ஒரு புதிய ஆராய்ச்சி நூல் எழுத அமைதியான இடம் தேடி பல ஊர்களைச் சுற்றினார். ஒருநாள் அவர் அழகான ஒரு பள்ளத்தாக்கை கண்டார். அங்கு அமைதியும் இயற்கை அழகும் நிறைந்திருந்தது. ஆனால் அவருக்கு தெரியாமல் அது அரக்கர்கள் வாழும் இடமாக இருந்தது. திடீரென ஒரு பயங்கரமான அரக்கன் அவரது முன் தோன்றினான். "யார் நீ? எங்கள் அமைதியான பள்ளத்தாக்கை கெடுக்க வந்தாயா?" என்று கோபமாக கேட்டான். அறிஞர் பயந்து கொண்டு, "தயவு செய்து என்னை மன்னித்து விடுங்கள். நான் ஒரு அறிஞன். அமைதியான இடத்தை தேடி வந்தேன்" என்றார். ஆனால் அரக்கன் கோபம் குறையவில்லை. "இதற்கான தண்டனையாக உன்னை குரங்காக மாற்றிவிடுகிறேன்" என்று சாபமிட்டான். அடுத்த நொடியில் அந்த அறிஞர் ஒரு குரங்காக மாறிவிட்டார். தன் நிலையை நினைத்து அவர் மிகவும் அழுதார். மரத்திலிருந்து மரத்திற்கு தாவி பழங்களைத் தின்று காட்டில் அலைந்தார். சில நாட்கள் கழித்து அவர் ஒரு பெரிய நகரத்தை அடைந்தார். அங்கே பாக்தாத் செல்லும் ஒரு கப்பல் புறப்படத் தயாராக இருந்தது. உடனே அந்த குரங்கு கப்பலில் தாவி ஏறியது. அதை பார்த்த பயணிகள் பயந்து, "இந்த குரங்கை வெளியே அனுப்புங்கள்" என்று கத்தினர். ஆனால் அந்த கப்பலின் தலைவன் நல்ல மனம் கொண்டவர். "வேண்டாம், இதுவும் நம்முடன் வரட்டும், யாருக்கும் தொந்தரவு தராது" என்றார். குரங்கு மிகவும் நன்றியுடன் அவரை பார்த்தது. பாக்தாத் நகரத்தில் அப்போது ஒரு முக்கிய அறிவிப்பு வெளியானது. அரசரின் தலைமை ஆலோசகர் இறந்துவிட்டார். அந்த பதவிக்கு தகுதியான ஒருவரை தேர்ந்தெடுக்க அரசர் முடிவு செய்திருந்தார். அறிவாளிகள் தங்கள் கருத்துக்களை எழுதிக் கொடுக்க வேண்டும் என்று அறிவிக்கப்பட்டது. அந்த குரங்கு அறிஞரும் ஒரு அழகான செய்தியை எழுதியது. அதை பார்த்தவர்கள் சிரித்தனர். "பாருங்கள், ஒரு குரங்கு அரசருக்கு ஆலோசகராகப் போகிறதாம்" என்று கேலி செய்தனர். ஆனால் எல்லா கடிதங்களும் அரசரிடம் கொண்டு செல்லப்பட்டன. அவற்றை வாசித்த அரசர் மிகவும் ஆச்சரியப்பட்டார்.